இப்ப என்னதான் இருந்தாலும், முன்னாடியே நான் சொன்ன மாரி தான். ஒரு நேரடியா போய் பார்க்கறத விட, ஆப் மூலியமா பார்க்கறது. சில பேர் ஆன்லைன்ல கன்சல்டேஷன் பண்றதே வந்து, இல்ல இது ஜோதிட முறைப்படி நம்மளுடைய பாரம்பரியப்படி தப்பு. ம். ஜோதிடம் அப்டின்னா, ஜோதிடர நேர்ல போய் தான் பார்க்கணும் அப்டின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில இருந்து நீங்க இப்டி மாற்றங்கள் குடுக்குறீங்க. அப்டேட்ஸ்ன்னும் சொல்லலாம். மாற்றங்கள் அப்டின்னும் சொல்லலாம். இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏன்னா ஜோதிடம் அப்டின்னாலே சகுனம், நிமித்தம் இது ம். எல்லாமே சேர்ந்தது தான் ஜோதிடம். கரெக்ட். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம மாற்றம் கொடுக்கும் பொழுது, இது பாரம்பரிய ஜோதிடத்துக்கு நன்மையா அமையுமா? இல்ல தீமையா அமையுமா சார்? ஆ. முதல்ல வந்து இதில நன்மை, தீமை அப்படின்னு நம்ம இத சொல்ல முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ம். இப்போ நீங்க ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஜோதிடர பார்த்த பழக்கங்கள், இன்னைக்கு அது கொஞ்சம் மாறியிருக்கு. ஏன்னா, அவங்கவங்களோட வேலை நிமித்தமா வெவ்வேறு நாட்கள்ல போய் பார்க்குற மாரி இருக்கு. அப்போ பிளஸ் மக்களுக்கு வந்து தேவைகள் அதிகமா இருக்கு. ம். இப்போ முன்னாடி வந்து ஒரு பொறுமை இருக்கும். ஒரு 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 ஜோதிடர பார்க்க நீங்க 1 மாசம் வெயிட் பண்ணணும்னா கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா, இன்னைக்கு மக்கள் வந்து உடனுக்குடன் முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு அஸ்ட்ராலஜர போய் வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கான நேரம் குறைவா இருக்கிற காரணத்தினால, நம்மளோட ஐடியா என்னன்னா, இது டெக்ஸேஜ் அப்படிங்கிற ஆப் வந்து 24 மணி நேரம் உங்க பாக்கெட்லயே இருக்கும். நீங்க அது மூலமா வாய்ஸ் மூலமா சாட் பண்ண முடியும். ம். நீங்க டேப் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்கள நீங்க கேட்கும்போது, உங்க ஜாதகத்த அனலைஸ் பண்ணி, உங்க ஜாதகத்தில ஏற்கனவே நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம். உங்களோட பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த ஊர் நம்ம இத வாங்கியிருப்போம். ஸோ இத பேஸ் பண்ணி உங்க ஜாதகத்த கால்குலேட் பண்ணி, எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குங்கிறதையும் அத கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு, இத பேஸ் பண்ணி நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு உடனுக்குடன் அது வாய்ஸ்லயே ரிப்ளை பண்ணும். நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா, அது தமிழ்ல பேசும். நீங்க ஆங்கிலத்தில பேசினா ஆங்கிலத்தில பேசும். இந்தியில பேசினா இந்தியில பேசும். ஸோ சரி. அப்படிதான் வந்து இது பண்ணும். இது வந்து டெக்னாலஜி வந்து என்னைக்குமே மனிதனுக்கு உபயோகமா தான் இருந்திருக்கு அதிகபட்சம். அதனால இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுறதுக்கான உபயோகமா இருக்கும். ஆனா இது ரியல் ஜோதிடர பார்க்கறத தடுக்குமானா தடுக்காது. ஏன்னா ம். எங்க ஆப்லயே நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது டெக்னாலஜி 24 மணி நேரமும் உங்களோட பேசிக்கிட்டே இருந்தாலும், நீங்க ஒரு உண்மையான அஸ்ட்ராலஜர கன்சல்ட் பண்ணணும்னா, ஆப்ல ஆல்ரெடி அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அங்க போய் நீங்க அஸ்ட்ராலஜர புக்கிங் பண்ணி, நீங்க மறுபடியும் கன்சல்ட் பண்ணிக்கலாம்.